நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி முருகன் கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்று தரிசனம். திருமாவளவன் பழனி கோவிலுக்கு சென்று வந்தது ஏன் என்பது குறித்து தனது கட்சி தொண்டர்களிடையே பேசினார். அப்பொழுது தமிழ் கடவுள் முருகன் என்றும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர் போகர்தான் வாழ்ந்ததற்கு அடையாளமாக நவபாஷணத்தால் ஆன முருகர் சிலையை மலை மீது உருவாக்கி வைத்துள்ளார். புலிப்பாணி சித்தர் மற்றும் அவரது வாரிசுகள் இங்கு வாழ்ந்து மறைந்ததற்கான ஜீவ சமாதிகள் உள்ளன. அவற்றையும் சென்று தரிசனம் செய்தேன். எனக்கு எந்த நேர்த்திக்கடனும் கிடையாது. மொட்டை போடுவதற்காகவும் பழனிக்கு நான் வரவில்லை. தேர்தலில் நிறைய இடங்களில் வாங்கித்தா முருகா என கேட்கவும் நான் வரவில்லை. அமைச்சர் பதவி அல்லது துணை முதலமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவி கேட்டும் முருகனை தரிசனம் செய்ய வரவில்லை. எனது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் என்பதால் அதை பார்க்க வந்தேன் என தெரிவித்தார். 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த போகர் பழனி மலை மீது இப்பொழுது இருப்பது போல ரோப்கார், விஞ்ச் போன்ற எந்த வசதியும் இல்லாமல் இருந்த காலத்தில் எப்படி படிகளை அமைத்தார், எப்படி நவபாஷண சிலை செய்து கோவில் கட்டினார் என்பதை காண்பதற்காக வந்தேன். ஏனென்றால் இது புராண கதை அல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாழ்ந்தார், ஜீவசமாதி அடைந்தார் என்பதற்கான அனைத்தும் இங்கே உள்ளது என்றார். முருகனை பார்க்க வேண்டும் என்று 4 மணிக்கே எழுந்து 5:30 மணிக்கு நடைபெறும் முதல் பூஜையில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தேன் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த பொழுது நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் என்று, அதற்கு அர்த்தம் நான் முதலமைச்சர் என்று அல்ல, எளிய மக்களும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் என்று அர்த்தம் என விளக்கம் அளித்தார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன் அரசியலில் புள்ளியை வைத்துள்ளோம் என்றும் கோலங்கள் போட பல புள்ளிகள் தேவைப்படுகிறது. ஒரு புள்ளியை வைத்துக் கொண்டு கோலம் போட முடியாது. 100கணக்கான புள்ளிகள் வைக்க வேண்டும். அடியெடுத்து வைத்தவுடன் ஆட்சிக்கு வர முடியாது. இப்பொழுது கட்சி தொடங்காமலே பலர் பேர் ஆட்சிக்கு வர விரும்புகிறார்கள். அது வேறு. நாம் அங்குலமாக வளர்ந்து வருகிறோம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வழிபட்டு வருகிறோம் என்றார். தமிழகத்தில் மாற்றத்தை, திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிறுத்தை கொடி பறக்கிறது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, தென்னிந்திய மாநிலம் முழுவதும் சிறுத்தைகள் கொடி பறக்கிறது. இப்படி ஒரு நம்பிக்கை மக்கள் மீது வைத்திருக்கிறோம். மக்கள் நம் மீது வைத்திருக்கிறார்கள். அதற்காக கட்சியின் கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். சட்டமன்றத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர் என அறிவிப்பு செய்துள்ளோம். அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.